நான் பேசாம ஜோசியம் பார்த்துட்டு நிம்மதியா சந்திரன் சூரியன் 12 கிரகத்தை வச்சு பேசிட்டு போனோம். இங்கே 12 அரசியல்வாதிகளை கூட்டு வந்து உட்கார வச்சு ரேபிட் ஃபயர் நடத்தி குவிஸ் ப்ரோக்ராம் நடத்தி இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திருமாவளவன் அண்ணா கூட்டணியில் இருப்பாரா? நான் வேற என் வாய் வேற சொல்லுவேன், எனக்கு 2ஆம் வீட்டதிபதி வக்கரம், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஏதாவது சொல்லிட்டு போயிட்டு அது வேற அப்படியே வேற நடக்குது. எல்லாம் கமெண்ட்ல ஆமா ஆமான்னு போடுறாங்க. இப்போ நான் ஆமான்னு சொன்னாலும் தப்பு, இல்லைன்னு சொன்னாலும் தப்பு. நான் பாஸ் பண்ணவும் முடியாது. அங்கே பாஸ் பண்ணிட்டு திரும்ப கேள்வி கேட்பீங்க என்ன. ஸோ திருமாவளவன் அண்ணா இதில் தொடருவாரா? கொஸ்டின் மார்க். நீங்களே புரிஞ்சுக்கணும். திருமாவளவன் ஐயா வந்து என்னுடைய கணிப்பில் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த கூட்டணியில் தொடருவாரா என்பது கேள்விக்குறியான விஷயமாகத்தான் கருதப்படுகிறது. குழப்பமான ஒரு சூழல் தான். கண்டிப்பாக தீர்க்கமாக எதுவும் முடிவெடுக்க முடியாத நிலைகள் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் வெளில போகக்கூடிய அமைப்பில் இருக்கனால இதுவும் ஒன் ஆஃப் த அமைப்பாக இருக்கனால வாய்ப்புகள் இருக்குது. இந்த கடை இல்லாட்டி அந்த கடை நல்லா இருந்தால் நாங்கள் போகத்தானே செய்வோம். கட்சி தகவல் இங்கே தர்மம் தானே. அதை போயிட்டு நீங்கள் போய் எத்தனை தடவை கேட்டிங்கன்னு என்ன அர்த்தம்? நான் தர்மமாக ஜோதித்தை வச்சு சொல்லணும்னா கண்டிப்பாக கட்சி தகவல் நடக்கும். அது எனக்கு பர்சனலாக எனக்கு நீங்கள் யாரும் வந்து பொதுப்படியாக எடுத்துக்காதீங்க. பர்சனலாக என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய பார்த்த வரைக்குமான ஒரு அமைப்பு. நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு இப்போது நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் போய் டைரெக்டாக உங்கள் ஜாதகத்தை கொடுங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது. அப்போ நெட்டில் என்ன வருதோ அந்த தரவை வச்சு நம்ம சில விஷயங்கள் டேட்டா எடுக்கிறோம். அப்போ அதுக்கு அமைப்பு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு கட்சி தாவல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கான வழிமுறைகளை கிரகங்கள் வகுத்து கொடுக்கும்.